இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வெண்ணிலா, நான் ஏன் இந்த காம்படிஷன்ல கலந்துக்க கூடாது? இது ஓபன் காம்படிஷன் தானே. அதுல நான் கலந்துட்டா அண்ணாமலை ஆண்டியை இம்ப்ரெஸ் பண்ணலாம்ல. ஆமாக்கா, நல்ல ஐடியா. கண்டிப்பா நீ இதுல கலந்துக்கிட்டு ஜெயிச்சேன்னா அவங்க இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. ஐடியாக்கெல்லாம் அண்ணாமலை ஆண்டி ஓகே சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, நானும் காம்படிஷன்ல கலந்துக்க போறேன். போதும்டி போதும். என்னமோ நீயே யோசிச்சு இந்த ஐடியா கொடுத்த மாதிரி ஓவரா சீனை போடுற. அதை இவ தானே யோசிச்சா? இப்படியே காலத்தை ஓட்டிடலாம் நீ நினைச்சிட்டு இருக்கியா? உனக்கு துணி மடிக்கிறதுக்கும் எடுபடி வேலை பாக்குறதுக்கும் தான் ஆள் வேணும்னு பார்த்தா உனக்கு யோசிக்கிறதுக்கு கூட ஆள் வேணுமாடி? சரி, உனக்கு அடுத்து எங்கேயாவது வேலை கிடைச்சதுன்னா உன் தங்கச்சி இப்படியே கூடவே கூட்டிட்டு போயிடுவியா? மா, சும்மா என்னைய திட்டாத. நேத்து லஞ்ச்ல இவதான் என்ன கோத்து விட்டா. அக்கா நல்ல ஐடியா கொடுப்பாங்கன்னு. அதனாலதான் எனக்கு ஐடியா பண்ணி கொடுத்தா. அதுலலாம் ஒண்ணும் தப்பு இல்லையே. ஆமாமா. ஏய், போட்டி நடத்தலாம் யாரே சொன்னா? நீ தான்க்கா சொன்ன. பாத்தியா, போட்டி நடத்தலாம் நான் சொல்லிட்டேன். என்ன போட்டி நடத்தலான்னு உன் பொண்ணு ஐடியா கண்டுபிடிச்சு சொன்னா. அதுக்குள்ள என்னமோ முழுக்க முழுக்க அவளே சொன்ன மாதிரி ஓவரா பண்ற. வழிவிடு. அம்மா, ஏமா அக்காவை ஏதாவது சொல்லிட்டே இருக்க? நான் எத்தனை தடவை சொல்றது, சும்மா சும்மா ஏதாவது சொல்லாதேன்னு. ஏண்டி, நீ விட்டு குடுக்கறதுக்கு ஒரு அளவே இல்லையா? சின்ன வயசுல இப்படிதான் அவ பெரிய ஸ்கூல்ல படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கிறதுக்காக நீ குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் படிச்ச. அக்கா பெரியவளாகி இன்ஜினியரிங் தான் சேருவேன்னு சொல்லும் போது நீ அக்காவுக்காக டிப்ளமா கோர்ஸ் போய் படிச்ச. ஏ, நீ உடுத்துற துணியில இருந்து யூஸ் பண்ற மொபைல் வரைக்கும் அக்காவுக்கு பிடிக்கும் அக்காவுக்கு பிடிக்கும்னு உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் அவளுக்காகவே விட்டு கொடுக்குறியடி. இதுக்கு ஒரு அளவே இல்லையா? இன்னும் எத்தனை நாளைக்கடி அக்கா சந்தோஷமா இருக்கணும் அக்கா சந்தோஷமா இருக்கணும்னு எல்லாத்தையும் விட்டு கொடுப்ப? உனக்கு நீ எந்த சந்தோஷமும் இல்ல. இப்போ இந்த ஐடியா வேற. இன்னும் என்னெல்லாம் பண்ணலான் இருக்கியோ? அவ ஆசைப்பட்டான்னு என்ன வேணா பண்ணுவியா நீ? இதெல்லாம் தப்பு இல்ல? அம்மா, இதெல்லாம் பண்றத வச்சு என்ன பார்க்க முட்டாள் மாதிரி தெரியுதா? நான் முட்டாளாவே இருந்துட்டு போறேம்மா. எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அதை என்னால ஈஸியா கடந்து போக முடியும். ஆனா அக்கா அப்படியா? அவளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னா ரொம்ப உடைஞ்சிடுவாம்மா. அந்த மாதிரி அவ இருக்க கூடாது. என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும்மா. அது மட்டும் இல்ல, மத்தவங்கள சந்தோஷப்படுத்தி பாக்குறது தான் இருக்கிறதுலயே பெரிய சந்தோஷம். ஏண்டி, உன்கிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியுமா? இதெல்லாம் எங்க போய் முடியுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா, எல்லாம் நல்லதாவே நடக்கும். அக்காவை பாரு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு. இந்த சந்தோஷம் அவளுக்கு வாழ்க்கை பூரா கிடைக்கணும். அத பார்த்து நான் சந்தோஷப்படணும். இதுதான் என் ஆசை.